கொள்கிறேன். மனிதன் சோதனைக்கும் வேதனைக்கும் அகப்பட்டுத்தான் மனிதன் சுழன்று கொண்டே இருக்கிறான். யாராவது இந்த பூவுலகில் பிறந்து நான் முழுமையான நிம்மதியை அடைந்து விட்டேன் என்று நாமெல்லாம் போய் பேட்டி கேட்டோம்னா ஒருத்தர் கூட சொல்லதுக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா யாருமே அப்படி கிடையாது. யாராவது அப்படி முழுமையான நிம்மதி அடைந்து இந்த உலக வாழ்க்கை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களா? கிடையவே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய ஸ்டேஜுக்கு தகுந்தாற் போல மன உபாதைகளும் மன கஷ்டங்களும் பொருள் கஷ்டம் விதவிதமான கஷ்டங்களை எல்லாம் விதி நமக்கு இழைக்கப்பட்டிருக்கு. விதி என்று நினைத்து வீணாக இருந்துவிட்டால் அதை வெல்லவும் முடியாது. வெல்ல வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ போராடினாலும் ஜெயிக்கவில்லை என்றால் அது விதி வென்று விட்டதாகத்தான் அர்த்தம். வென்றுவிட முடியவில்லை என்றால் வேறு வழியை தேடுபவன் தான் மனிதன். கிட்டாதாயின் வெட்டன மர ஔவையாருடைய வாக்கு. கிட்டாதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதை வெட்டன மறந்துடும். உடனே பிடிவாதம் பிடிச்சவன் அடுத்த வார்த்தையை சொல்லுவான், அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகலும் இல்லையா அம்மா. அதுவும் பழமொழி தானே. கிட்டாதாயின் வெட்டன மர, கிடைக்கலன்னு சொன்னால் விட்டுடா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அடிமேல் அடி எடுத்தால் அம்மியும் நகலும்ல சுவாமி, அதுவும் பழமொழி தானே. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான். அதுக்கு தான் அருமையான வார்த்தை. வருந்தி அணைத்தாலும் வாராதது வாராம், பொருந்துவர போவினென்றால் போக, இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாகி தாம் நினைந்து நெடுந்தூரம் துஞ்சுவதே மாந்தர் தொழில். நமக்கு வரக்கூடாததை வா வான்னு சொல்லி தவிச்சாலும் தவமாக இருந்தாலும் தொங்குன்னு தொங்குனாலும் அது வராது. வருந்தி அழைத்தாலும் வாராதது வாரம். எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு புழுதியில் உருண்டாலும் ஒட்டக்கூடிய புழுதி தான் ஒட்டும், எல்லாம் ஒட்டாது. எல்லாம் ஒட்டுமா? ஒட்டாது. அப்போ வரக்கூடியது வந்தாகும். அதான் வருந்தி அழைத்தாலும் வேண்டுமென்று தவம் கிடந்து வேதனையுடன் விரதமிருந்து வா வான்னு சொன்னாலும் அது வரக்கூடாதுன்னு விதி இருந்தால் என்ன செய்யாது? வராது. சரி, அடுத்து பொருந்து என போமினென்றால் போகா. வந்து சேர்ந்ததை போன்னு பிடதியை பிடிச்சி தள்ளினாலும் சரி போகாது. அது நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு விதி இருந்தால் போகுமா? சுகர் இருக்குது, வந்து சேர்ந்துருச்சு, என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்து போக வச்சிய? அதை கண்ட்ரோல் தான் பண்ண முடிஞ்சுது. யார் உடம்பை விட்டு அது நீக்க முடிஞ்சுதா? முடியலை. அப்போ பொருந்துவன வந்து சேர்ந்ததை போன்னு சொன்னாலும் போகாது. இந்த பிறவியில் நீ சுகரோடு இருக்கிறண்டான்னு சொல்லி நியமிக்கப்பட்டது. இதை மாதிரி தீராத நோயின்னு சொல்லி இருக்குது. இதெல்லாம் உடல் நோய். மனநோயின்னு ஒன்று இருக்குது. மனநோயினா நீங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டது அப்படின்னு நினைக்காதீங்க. மனதில் தான் இப்படி தான் இருந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சியத்தை மனதில் ஒரு சிலர் வச்சுருப்பான். அது ஒரு பிடிவாதமாகவும் இருக்கும். அந்த லட்சியத்திலிருந்து விடுதலை ஆக முடியாதது கடைசியில் அவனுடைய சைக்காலஜியாக மாறி அவனுடைய இயல்புக்குள்ளே ஒரு சில தளர்ச்சியை உருவாக்கி முகத்தை பளிச்சுன்னு வச்சுருக்க முடியாது, நிமிர்ந்து நடக்க முடியாது. 10 பேர் இருக்க இடத்துல அவனால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது. அப்போ அது உள்நோய், உள்ளத்துக்குள்ளே நிம்மதி இல்லாத நோய். இதுக்கு வாட் இஸ் ரீசன், என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்க நினைப்பான். மனிதனை காரணமாக அவனுடைய கருத்து சொல்லும். மனிதனை காரணமாக சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த மனிதனால் உனக்கு நடக்கணும்னு சொன்னால் நீ அவனை சந்திச்சிருக்கவே கூடாதுல்ல. கடவுள் உன்னை சந்திக்க வச்சிருக்கக்கூடாதுல்ல. என்ன, ஒரு மனிதனால் உனக்கு துன்பம் நடக்க போகுதுன்னு இருந்துச்சுன்னா ஆண்டவன் உன்னை அந்த மனிதனை சந்திக்க வைத்திருக்கக்கூடாது. அப்படி சந்திக்க வைத்துட்டானே, அதுக்கு என்ன காரணம்? இந்த பிறவியில் நீ பிறந்து இன்னாருக்கு மகனாக வளர்ந்து இந்த ஜென்மபாவத்தை நீ அனுபவித்து உன் உள்ள வேதனைப்படணுங்கிறது நியமிக்கப்பட்ட விதி. புரியுதா? அப்போ மனிதன் காரணம் இல்லை, நம்ம எடுத்த பிறப்பு தான் காரணம். பிறவி நோயை தீர்ப்பவன் யார்? அகலாது பவநோயை அறுத்து
அரணே என்று அடிபணிந்து இனி பிறவாத வரம் வேண்டி பேணினேன் உன் திருவடியை. என்ன சொன்னார்? அறவாது ஓயாமல் பிறவி பிணியை அறுக்கிறதுக்கு ஒருத்தன் தான் இருக்கான், எல்லாம் வல்ல கடவுளுங்கிற சர்வேஸ்வரன். அவனுடைய திருவடிகளை நான் அறிந்து என் ஆத்மாவையும் என் மனதையும் என் உணர்வுகளையும் அவனுக்கு காணிக்கையாக்கி சதா காலகட்டமும் நீதியே தஞ்சமென்று என்னை சரணாகதி படைத்து இனி பிறவாத வர வேண்டும் என்று உன் திருவடிகளை பேணி காப்பதே என் கடனாகும் என்று எப்பொழுது ஆண்டவனை சரணாகதி அடைகிறோமோ அப்பொழுது இந்த பிறவி பிணி நமக்கு நீங்குது அப்படின்னு முன்னோர்கள் ஞானிகளுடைய வாக்கு. அப்போ நாம் அந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்னாலேயே நம்முடைய ஆத்மாவில் பதிவாக்கி நீங்கள் பிறக்கணுடா, இதையெல்லாம் உணரணும், இப்படியெல்லாம் பல பயிற்சிகளை எடுக்கணும், அப்பான்னா யார், அம்மானா யார், அக்கா தங்கச்சின்னா யார், நம்ம நினச்சிக்கிட்டோம் நமக்கு அப்பா அப்பா தான் அப்படின்னு நினைக்கும், அம்மா அம்மா தான் அப்படின்னு நினைக்கும். அம்மா அம்மாவாக இருந்தாளா? எத்தனை பிள்ளைகளுக்கு ஒரு அம்மா அம்மாவாக இருந்திருக்கான்? 4 பிள்ளை பெற்றிருப்பான், 3 பிள்ளைக்கு அம்மாவாக இருப்பாள், 1 பிள்ளைக்கு எதிரியாக இருப்பாள். 5 பிள்ளை பெற்றிருப்பான், 4 ஆம்பளை பேருக்கு எதிரியாக இருப்பான், 1 ஆம்பளை பேருக்கு உத்தம தந்தையாக இருப்பான். புரியுதா? அப்போ எல்லாரும் உள்ளத்துலேயும் விஷம் இருக்கா இல்லையா? எங்கேயோ அடித்த விஷம் எல்லாரும் இதயத்திலும் போய் படிந்திருக்கு. அதனால்தான் அப்பான்னா யார்? நமக்கு அப்பா. வஞ்சகம் செய்தானே அவன் தான் நமக்கு அப்பா. இன்னொருத்தன், எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப நல்லது செஞ்சார், அவர் எனக்கு கடவுள். ஆனால் 2 பேரும் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் தான். நினைவுகளும் சிந்தனையும் மாறிவிட்டதே ஏன்? பெற்றோர்களுடைய செய்கையும் நடைமுறையும் தான் அதுக்கு காரணம். அதுக்கு அவங்க தப்பிக்கிறதுக்கும் நம்ம வார்த்தை வச்சுருக்கோம். இந்த பிறவியில் நான் அவங்கள பிள்ளையாக நினைக்கக்கூடாதுன்னு ஆண்டவன் என் தலையில் எழுதியிருக்கான்னு கடவுள் மேலே வார்த்தை போடுவான். அப்போ யாருமே யாராகவும் நடந்து கொள்வதுக்கு தயாராக இல்லை. பிள்ளை உத்தமமாக நடக்கணும் அப்படின்னு நினைப்பான். பருவம் வந்துடும், ஒருத்தையை பார்த்து பல்ல இழித்தான், கடைசியில் அப்பனும் இல்லை ஆத்தாவும் இல்லை கூட்டிகிட்டு ஓடி போயிடுவான். என்ன தாப்பனும் தாயும், ஐயா கருப்பசாமி என் மகன் ஒரு வேண்டாதவிட கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான் ஐயா, அவனை என்னை எப்படியாவது கூட்டி வந்து சேர்த்துருங்க சாமிம்பா. அப்போ அவன் பிள்ளையாக நடக்கலைன்னா உண்மையாக அவன் பிள்ளையாக நடக்கலை. பொம்பளை பிள்ளைய கண்ணுக்கு கண்ணாக கருத்துக்கு கருத்தா பொண்ணுக்கு பொருளாக வளர்த்து பேணி வளர்த்து வீட்டை விட்டு வெளியே போகாமல் ரொம்ப அற்புதமாக வளர்த்துருப்பான். ஊர்லாப்பட்ட போய் யார்கிட்டையோ உள்ளத்தை பறி கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்காமல் கிடந்து வேதனைப்படுவான். கடைசியில் தாயும் தப்புன்னு கருப்பசாமிகிட்ட வந்து கண்ணீர் ஒடிப்பாங்க, என் பிள்ளை மனசை மாற்றி கொடுங்க கருப்பசாமி அப்படின்னு. அப்போ அப்படி பெற்றோர்களை கண்ணீர் ஒடிக்க வச்ச பிள்ளைகளும் இருக்காங்களா இல்லையா? எல்லோரும் குற்றவாளி, எல்லாருமே திருடங்க தான். சினிமா பாட்டுன்னு நினைக்காதுங்க, உண்மை. அது உண்மை தானே? பாட்டு கவிஞனுடைய மண்டையில் மூளையை போய் ஒதுக்க வைத்தது எது? இறைவனின் சக்தி. அவன் உள்ளத்துலேயும் கடவுள் தான் இருந்து அந்த பாட்டை எழுத வச்சான். நீங்கள் ஏன் அவனை சினிமா கவிஞன்னு சொல்லி ஏன் நீங்கள் உதறி தள்ளுதீங்க? அவங்க மூலமாகவும் கடவுள் நமக்கு நல்ல கருத்துக்களை கொடுத்துருக்காமலாம். நம்ம அதை சிந்திக்க வேண்டியது தானே. இப்போ நான் சொன்ன விளக்கத்தைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பொருந்துதில்ல? பொருந்தா பொருந்தலையா? அப்போ கவிஞர்களும் கடவுளுடைய படைப்பு தான். அவன் சிந்திக்கும் பொழுது இறை சக்தி எங்கேயோ இருந்து அவன் இதயத்தில் உதயமாக்கி ஊற்றாகி காற்றாகி கற்பனையாகி அது ஒரு கருத்தாகி கவியாகி ஊரெல்லாம் ஒலிக்கிற பாட்டாகி நம்மளை ரசிக்க வைக்கி. உண்மையா இல்லையா? அப்போ எல்லா இடத்துலையுமே இந்த பாதிப்புகள் இருக்குது. இந்த நிலைகள்லாம் இருந்து மனிதன் பக்குவப்படுவதற்கு தான் அவதார புருஷர்கள் ஸ்ரீராமர், கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம், இப்படி ஒவ்வொரு அவதாரமும் நமக்கு இந்த உலகத்தில் தோன்றிய வரலாற்றுகளை நமக்கு புராண சுவடுகளாக நமக்கு காட்டி, ராமாயணத்தில் இப்படியெல்லாம் இருந்துச்சு, மகாபாரதத்தில் இப்படி நடந்துச்சு,
அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் காட்டி நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்த, தவறான வழிகளில் இருந்தால் திருந்திக் கொள்வதற்கும், இப்படி ஒரு அனுபவம் இருந்திருக்குன்னு சொல்லி உணர்ந்து பக்குவம் அடைந்து கொள்வதற்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டுகள் தான் நமக்கு கிடைத்த புராணங்கள், இதிகாசங்களில் உள்ள கருத்துக்கள். கிருஷ்ணர் பெரிய சம்காரி, ஆயுதம் தாங்காத ஒரு போர் வீரன். வீரன் வடிவும் மீசை அழகும் வெற்றி ரகசியம், அவன் பாரத போர் நடத்தி வைத்த யுக்தி ரகசியம், வாழ்வின் முக்தி ரகசியம். கிருஷ்ணரை பற்றி எப்படி சொல்கிறாங்க? வீரனான தோற்றம் கிடையாது, மீசை இருக்காது, தாய் போல முகம் இருக்கும், தோற்றத்தில் தாய் போல முகம் இருக்கும். வீரன் வடிவும் அவன் மீசை அழகும், ரெண்டுமே இல்லை. வீரன் வடிவமும் இல்லை, மீசையும் இல்லை. அது மறைந்திருந்தது தான் அவன் வெற்றியை கொடுத்த ரகசியமாகும். ஆனால் அவன் தான் பாரத போரவே நடத்தி மகாபாரத சர்க்கத்தையும் இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டிய ஒரு மகான். யார்? கிருஷ்ணர், ஸ்ரீகிருஷ்ணர். அப்போ தோற்றத்தை வச்சு உலக வாழ்க்கை இல்லை, செயலை வச்சு தான் இருக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு பக்கம் இப்படி தோற்றத்தை வைத்து மட்டுமே முடிவெடுத்து விடக்கூடாது, செயலை வைத்தும் எடுக்கலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டும் அதுதான். அப்படிப்பட்ட மகா யுத்த வீரன், ஒரு பெரிய யுக்தி, ஒரு பெரிய ஆத்மசக்தி நிறைந்த கிருஷ்ணாவதாரம். பெரிய பெரிய வீரர்களை, மாயாவிகளையெல்லாம் தன்னுடைய ஆத்மசக்தியால் வென்று ஜெயித்து உலக புகழ் வாங்கிய கிருஷ்ணர் மகாபாரத போர் முடித்த பிறகு தன்னுடைய நாட்டுக்கு துவாரகாபதிக்கு போயிட்டார். துவாரகாபதிக்கு போன உடனே அங்கே கிருதவர்மன் குரூப்பை சார்ந்த ஒரு வகையாராக்களும் துரியோதனுடைய வகையாராக்கள் வாரிசுகளும் ஒன்று சேர்ந்து கிருஷ்ணனுடைய குடும்பத்துக்கு போர் வீரமாக மாட்டி ஒரு பெரிய சர்க்கமே நடக்கும். அந்த போரெல்லாம் எங்கிருந்து தோன்றியது? கிருஷ்ணன் சத்திரிய குலத்தில் தோன்றியவன், யசோத குலத்திலே வளர்ந்தவன், யாதவர் குலத்தில் வளர்ந்தவர். யாதவர் குலத்தில் யசோதை அம்மாளுடைய கணவருக்கு கூட பிறந்த சகோதரன் வீட்டில் 2 ஆம்பளை பையங்க. கிருஷ்ணருக்கு மூத்ததில் பலராமன் பிறந்துட்டார். இனி ஒரு ஆம்பளை பையன் பிறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி கிருஷ்ணருடைய அந்த யசோதை அம்மாளுடைய கணவருடைய கூட பிறந்த சகோதரன், நம்ம தம்பிக்கு இன்னொரு ஆம்பளை பையன் பிறந்துடக்கூடாதுன்னு சொல்லி தவம் இருந்தான். எவ்வளோ உத்தமமான மனசு! தம்பிக்கு இன்னொரு ஆம்பளை பையன் பிறந்துடக்கூடாதுன்னு தவம் இருந்தான். அப்படி ஒரு நேரத்தில் வசுதேவருக்கு கிருஷ்ணர் குழந்தையாக பிறக்காரு. நாராயணர் ஆத்மசக்தியாக தோன்றி, வசுதேவா, இன்று இரவே இந்த குழந்தையை கொண்டு போய் யசோதையுடைய வீட்டில் போட்டு, இதே நேரத்தில் அங்கே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த பிள்ளையை இங்கே கொண்டு வந்துருன்னார். அங்கே தாய் கண் விழிக்கிறதுக்கு முன்னால் வசுதேவர் போய் கிருஷ்ணரை கொண்டு போய் பக்கத்தில், தாய் பக்கத்தில் போட்டு அந்த பெண் குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டார். இங்கே கம்சனன் தங்கையுடைய வாரிசை கொண்டா தான் நம்ம வாழ முடியுங்கிற அசரீரி வாக்கு அவனுக்கு. ஆம்பளை பேராக இருந்தால் கொண்டுறணும்னு நினச்சான். பார்த்தா அங்கே பொம்பளை பிள்ளையாக இருக்குது. ஏன்னா வசுதேவர் நான் இரவோட இரவாக குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தாரு, இங்கே வந்து போட்டார். பொம்பளை பிள்ளையை கையால் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி சுவரில் தூக்கி எரிஞ்சான். சுவரில் தூக்கி எரிஞ்ச உடனே அது துர்கா தேவியாக காட்சி அளித்தது, வீர காளியாக. கம்சனா, உன்னை வதைக்க பிறந்த மகன் யசோதை வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறான், அவனை நீ வெல்ல முடியாது, அவனுடைய கரங்களால் தான் நீ அழிந்து போவாய் அப்படின்னு அந்த சக்தி, அந்த காளிங்கிற சக்தி கம்சனனுக்கு வாக்கு கொடுத்துச்சு. அதனால தான் சத்திரியராகிய நாடார்களுக்கும் யாதவர் குலத்துக்கும் காளியம்மன் ஒரு முன் தெய்வமாக இன்று வர உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. வம்சவழி தெய்வம் காளி. உடனே கிருஷ்ணர் அங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அப்பொழுதே அவங்களுக்கு இவனை எப்படியாவது கொல்லணும், நம்ம சகோதரனுக்கு 2 ஆம்பளை பையன் ஆயிட்டான் அப்படிங்கிற பொறாமை வளர்ந்து கடைசி வரை வெல்ல முடியாமல் போகி பாரத போர் நடத்தி துரியோதனாதியர்களை வென்று
துவாராகாதிபதிக்கு வந்து சேர்ந்த பின்பு அந்த போரை வஞ்சகமாக தோற்றுவித்தான். யார்? கிருஷ்ணனுடைய பெரியப்பன் வம்சத்தார்கள். அந்த வம்சத்தார்கள். இதெல்லாம் என்னத்துக்கு சொல்கிறோம்னா, உற்றார் உறவினர்கள் சற்றேனும் மெய்மறந்து இருந்து விட வேண்டாம். உற்றார் உறவினரெல்லாம் உடன் பிறந்தே கொல்லும் வியாதிகள் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. என்ன, எல்லாரும் எதிரியும் இல்லை, எல்லாரும் உறவும் இல்லை. உறவும் இல்லை, பகையும் இல்லை, ஒன்றுமே இல்லை, உள்ளதெல்லாம் நீயேயானால் வேறு கதியும் இல்லை. கடவுளே தஞ்சம்னு இருந்தாச்சுன்னா எந்த உறவும் வந்து நம்மளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, எந்த பகையும் நம்மளை ஒன்றும் செய்ய போகிறதில்ல. எல்லாம் நம் சரணாகதிக்குள்தான் இருக்கிறது. நாம் வைக்கிற பக்தி, நாம் வைக்கிற நம்பிக்கை, கடவுள் மேலே நாம் செலுத்துகிற அன்பு, இதில் தான் இருக்குது. அந்த போர் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த பகையில் போர் நடந்திருக்கும் பொழுது கிருஷ்ணருக்கு ஒரே ஒரு ஆண்மகன், அவனுக்கு பேர் பிரத்யுமன். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பிரத்யுமனை பகையில் வந்து கிருஷ்ணர் இந்த பக்கம் நிற்கிறார், இவன் போர் வீரனாக நிற்கிறான். எதிரிகள் வந்து பிரத்யுமனுடைய தலையை பிடிச்சிட்டு கழுத்தை அறுத்துட்டான். யார? ஹலோ, கிருஷ்ணருடைய பையனுடைய தலையை, பிரத்யுமன் தலையை அறுத்துட்டாங்க. யாராரையும் ஒன்றும் செய்ய முடியாது. கிருஷ்ணருக்கு நெஞ்சு படபடப்பு, மனவேதனை. இறைவா அப்படின்னு மேலே பார்த்தார், ஆகாயத்தை பார்க்க. மேலிருந்து ஒரு சிரிப்பு. கிருஷ்ணா, பாரத போர் நடக்கிற பொழுது உன்னுடைய போரினுடைய முனையிலே, உன்னுடைய ஆலோசனையில், உன் தைரியத்தில் எத்தனை வீரர்கள் இறந்தார்கள், எத்தனை பேர்கள் மனைவிமார்களை இழந்தார்கள், எத்தனை பேர்கள் தந்தையை இழந்தார்கள், கைகால்களை இழந்தது எத்தனை, கண்களை இழந்தது எத்தனை, தலையை இழந்தது எத்தனை, அத்தனை வீரர்களுடைய மரணங்களெல்லாம் துடியாக துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது உன் மகன் இறந்து விட்டான் என்று உன் உள்ளம் வேதனைப்படுகிறதா அப்பா அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு கேட்டுச்சு. கிருஷ்ணரால் பதில் சொல்ல முடியுமா? அதுக்கு ஒரே வார்த்தை சொன்னார், விதியே நீ என்னையவும் விடவில்லையா அப்படின்னார். எவ்வளோ அருமையாக சொன்னார், விதியே நீ என்னையவும் விடவில்லையா அப்படின்னு விதியை வந்துக்கிட்டார். அப்போ விதின்னு ஒன்று இருக்குங்கிறத கிருஷ்ணரே ஒத்துக்கிட்டார். அதை மாதிரி மனிதனுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நட்புக்கும் பகைக்கும் எதற்கும் ஒரு விதி சர்க்கமாக நடந்து கொண்டே இருக்கும். இப்படியெல்லாம் மனிதனுக்கு விதவிதமான ஒரு சில வாழ்க்கையில் தத்துவங்களும் நிலைமைகளையும் நமக்கு எடுத்து சொல்லி நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி இந்த உலகத்தில் நம்மெல்லாம் தெளிவாக இருக்கணும். எதிரியின் எண்ணிக்கையை பெருக்கக்கூடாது, நட்பர்களின் எண்ணிக்கையை பெருக்கலாம். பாசத்துக்குரிய உள்ளம் பகைக்கக்கூடாது, பண்புடையவராக மாற்றலாம். உள்ளத்துக்குள் ஒரு வஞ்சனை இருந்தால் அதை புரிந்து கொண்டு தட்டுவதற்கு முயற்சி செய்யலாம். தட்டுவதில் உடல் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இப்படியெல்லாம் எத்தனையோ இருக்குது. எல்லா விஷயத்தையும் ஒரு அவியல் கணக்கை அவிச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத மாதிரி விதவிதமான காய்கறிகளை ருசியாக விதைச்சி வச்சா அதுக்கு பேர் அவியல் தானே. எல்லா காய்கறிகளையும் போட்டு வச்சா தான் அவியல். கல்யாண வீட்டில் சடங்கு வீட்டிலலாம் அவியல் வைக்கணும்னு ஒரு சட்டமே வச்சுருக்கோம். ஏன்? மங்களகரமான வீட்டில் எல்லா காய்கறிகளும் வேணும். எதுக்காக? அப்படி நல்லவன் கெட்டவன் அத்தனை பேரையுமே நம்ம வரவேற்றிருப்போம். அப்படி தானே? எல்லா விதமான உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே வந்திருப்போம். அவனுக்கு பிடிச்ச காயில் ஒரு காயாவது அந்த அவியலில் இருக்கும். அதுக்காகவாது அதை அவன் சாப்பிட்ருவான். அப்போ எல்லாரும் மனநிறைவோடு சாப்பிட்றணுங்கிறதுக்காக தான் மங்களகரமான வீட்டில் நிச்சயமாக அவியல் வைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கணும். அதுதான் பகவான் பார்த்தாரு. சாப்பாட்டில் மட்டுமாட அவியல் கிடையாது. உலகத்தில் நீ வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்லி விதவிதமான மனிதன், விதவிதமான குணம், விதவிதமான சிந்தனை, விதவிதமான எண்ணம், 1000 கோடி சிந்தனை உடைய மானிட ஜென்மங்களையெல்லாம் படைத்து இத்தனைக்கும் உள்ள ஊடால உட்கார்ந்து வாழ வேண்டியதுதான்ப்பா உன் கடமை. யாரும் இளைத்தவர்கள் இல்லை, யாரும் பகைத்தவர்கள் இல்லை, யாரும் வெறுத்தவர்கள் இல்லை.
அதனால் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த உலகம்னு காட்டுறதுனால தான் அவியலுக்கு சமமாக நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து ஆண்டவன் ஒரு இடத்துல போட்டான். இந்த கோயிலவே எடுத்துக்காங்க, ஒருத்தருக்கு திருவண்ணாமலை, ஒருத்தருக்கு பம்பியா, எல்லா நாட்டில் இருந்தும், எல்லா மாநிலம், எல்லா மாவட்டம், எல்லா ஊரில் இருந்தும் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி கருப்பசாமிக்கு இந்த வார்த்தையை எல்லாரையும் சொல்ல வச்சுட்டான். எல்லார் ஆத்மாக்குள்ளேயும் அந்த எண்ணமும் உணர்வும் இருக்குது. இப்படி ஒன்று போல் சத்தம் போடுறது இருக்க, அது எங்கேருந்து வந்துச்சு? இந்த வார்த்தைக்கு பதில் இதுதான்னு இந்த ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகிடுது. உண்மையா இல்லையா? அதுலேருந்து வருது. அப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் உட்கார்ந்துருக்கோம். அது மாதிரி தான் இந்த உலகமும். உனக்கு இதில் தெளிவு கிடைக்கணுன்னா உன் மனசை நீ தெளிவடைய வைக்க வேண்டியதான். உன் மனத்துக்கு நீ கட்டளையிட வேண்டியதான். மனமே, நான் உன்னை புரிந்து கொண்டேன், விட்டுவிட மாட்டாமல் விதி காட்டும் பாதையில் என்னை எடுத்து சென்று விடாதே, அந்த விதியிலே என்னை மாட்டி கட்டுப்பட வைத்து விடாதே, அதில் இறங்கி என்னை மீள விடாத துயரத்தில் என்னை ஆட்படுத்தி விடாதே என்று அறிவு மனதுக்கு கட்டளையிட வேண்டும். மனசு கேட்காது, அறிவு சொல்லும், மனசு கேட்காது. அகப்பட்ட உடனே அன்னைக்கே நான் நினச்சேன், இதை செய்யாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிப்பான். பட்ட பின்பு சேர்ந்து என்ன நினைக்க போகுது? கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் எதற்கப்பா? உண்டுமா? இல்லை. அதனால் அறிவும் மனதும் மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் தனக்குள்ள உரையாடிக்கிட்டே இருக்கு. அறிவும் மனசும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உரையாடிக்கிட்டே இருக்கு. அந்த உரையாடலில் தான் மனிதன் இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கான். மனிதனுடைய நெஞ்சம் ஒரு பெரிய நீதிமன்றம். அறிவு ஒரு வழக்கறிஞர், மனசு ஒரு வழக்கறிஞர், மனசாட்சி என்னும் ஒரு சக்தி ஒரு மாபெரும் நீதிபதி. உண்மையா இல்லையா? அந்த நீதிபதியாலவே தீர்ப்பு சொல்ல முடியாத ஒரு மயக்கம் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. புலன் பொறிகள் என்னும் உணர்வு அடக்கங்கள், அதெல்லாம் தெளிவடைந்து ஒன்று சொல்லணும்னா அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா சொல்லணும்னு சொன்னால் நமக்கு ஆன்மீக நெறி வேணும். ஆன்மீக நெறியில் ஒழுக்கம் வேணும், கடவுளுடைய தஞ்சம் வேணும், கடவுள் சக்தியின் மீது பற்று வேணும். அந்த பற்றுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடியதற்கு மனசு வலிமை வேண்டும், மனதில் தூய்மை வேண்டும். அந்த மனதை மட்டும் சரியாக வச்சுட்டோம்னு சொன்னால் அன்பென்னும் பிடிக்குள் அகப்படும் மலையே. மலை என்ன செய்வான்? பகவான் இருக்கானே கடவுளே, அன்புங்கிற ஒரு பிடிக்குள்ள கடவுளே வந்து மாட்டிக்கிடுவாராம். புரியுதா? அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில், அடுத்த வார்த்தை அன்பினில், அன்பினில் விளைந்த ஆரமுதே செம்மையே ஆயன் சிவபுரத்தை ஆளும் செல்வமே. இந்த அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம்? திருவாசகத்தில் அம்மையே அப்பான்னு கடவுளையே சொல்லிட்டாரு. அன்பென்னும் பிடிக்குள் கடவுள் அகப்படுவான். உன்னை சிக்கன பிடித்தேன் எம்பெருமானே, இனி எங்கு எழுந்து நீ அருளுவது இனியே. அன்புங்கிற பிடிக்குள்ள அகப்படாமல் பிடிச்சி வச்சுக்கலாம் இறைவனார். அந்த அன்பு வைக்கிறதுக்கு தூய மனசு வேணும். மலையவே உருக்கி கொண்டு வந்த மாதிரி கடவுளுங்கிற மகா சக்தியை பக்திங்கிற அன்புக்குள்ளே கொண்டு வந்து இறுக்கமாக வச்சுக்கிட முடியும். யார் கேட்டாலும் வந்து இணைஞ்சு இருந்து கூட அந்த கடவுளுங்கிற பரந்த சக்தி. ஏனென்றால் அதற்கு குறிப்பிட்ட உருவம் கிடையாது. எந்த உருவத்தில் பார்க்க வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த உருவத்தில் காட்சி கிடைக்கும். எந்த உருவத்தின் மூலமாக, எந்த பொருளின் மூலமாக நமக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்று உண்மையாக பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த பிரார்த்தனை நமக்கு கிடைக்கும். அப்போ மனதினுடைய வலிமை, மனதின் தூய்மை தான் இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுது. மனதை மட்டும் கண்ணாடியில் மாசு பிடிச்சிடுதுன்னா முகம் தெரியுமா? தெரியாது. மனசு கண்ணாடி, மனக்கண்ணாடி. மாசு பிடிச்ச கண்ணாடியை தொடச்சாச்சுன்னா முகம் தெரியுமா? நல்லா தொடச்சாச்சுன்னா தெரியுமில்ல? உங்கள் மனசில் இருக்க அழுக்கை துடைக்கணும், மயக்கத்தை துடைக்கணும். அவைகளெல்லாம் மாசு நீக்கிவிட்டால் புனிதமான மனமாகிவிடும். அங்கே ஈசன் குடியிருந்துருவான். அதுதான் மாசில்லாத மனமே ஈசன் கோயில் என்பது வழக்கத்துக்குரியது. எல்லாரும் ஆனந்தமாக இருப்போம், புண்ணியமாகவும் இருப்போம். அருள்வாக்கை தொடங்கி ஆனந்தம் பெறுவோம். சொர்க்கத்தில் திறப்பு பச்சளை சார்.
வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, செந்தூர் முருகனுக்கு, கடற்கரை ஆண்டிக்கு. மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, யோகியர்களே, சித்தர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேன்